முதல்வர் அவர்களே, சொன்னீங்களே செஞ்சீங்களா? அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுறத தவிர்க்கிற வகையில மாசம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யும் முறைய கொண்டு வருவோன்னு வாக்குறுதி 221ல சொன்னீங்களே, அத செஞ்சீங்களா? இல்லையே. தொட்டாலே ஷாக் அடிக்கும் மின் கட்டணம்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மின் கட்டண உயர்வை கண்டிச்சு போர்க்கொடியெல்லாம் தூக்குனீங்க. ஆனா ஆளுங்கட்சியா அரியணை ஏறினதுக்கு அப்புறமா அடுக்கடுக்கா மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கான சுமையை ஏத்தி இப்போ என்னடான்னு கேட்டா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே வாக்குறுதி கிடப்புல கிடக்கு. இது மட்டுமா, மத்திய அரசு ஒதுக்கிய ஸ்மார்ட் மீட்டரையும் பொறுத்தல, மத்திய அரசோட சூரிய மின் திட்டங்களையும் செயல்படுத்தல, தமிழகத்தோட தற்சார்பு மின் உற்பத்தியையும் பெருக்காம தனியார் கிட்ட இருந்து மின்சாரத்தை கடன் வாங்கி அந்த நிதி சுமையையும் மக்கள் தோள் மேல ஏத்தி வேடிக்கை பாக்குற திமுக அரசு இதுவரைக்கும் நடைமுறையில இருந்த 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு செய்யும் முறைய சரிவர செயல்படுத்தாம மக்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு. கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்ற நேர்மை திமுக கிட்ட இல்லன்னு பார்த்தா ஏற்கனவே வழக்கத்துல உள்ளதையும் சரியா பின்பற்றுறது இல்லன்றதும் இப்போ பெரிய குற்றச்சாட்டா மாறி இருக்கு. எந்த அளவுக்கு திமுக சொன்னதை செய்யாம இருக்காங்கன்றதுக்கு இதுதான் சான்று.